عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله. சங்கைக்கும் மிக்க மதிப்பிற்கும் உரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான பெருமக்களே, அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கிருபையால் இன்றுடன் 11 தராவீஹ்கள் நிறைவு செய்துள்ளோம். அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கிருபையால் 10 நோன்புகளை நோக்கியிருக்கின்றோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய எல்லா விதமான தொழுகைகளையும், தராவி தொழுகைகள், ஃபர்லான வணக்கங்கள் எல்லாத்தையும் அல்லாஹ் பரிபூர்ணமாக ஏற்றுக்கொள்வானாக. நாம் நோக்கக்கூடிய நோன்புகளை குறைகள் இருக்கக்கூடிய தெருவாய் அந்த குறைகள் நிவர்த்தி செய்து முழுமையான முறையில் அதற்குண்டான கூலியை அல்லாஹ் நிரப்பமாக தந்தார் புரிவானாக. இன்னும் குறிப்பாக ரமதானுடைய மாதம் 30 நாட்கள், அதில் முதல் 10 ரஹ்மத்துடைய 10, இரண்டாவது 10 மக்ஃபிரத்து பாவ மன்னிப்புடைய 10, மூன்றாவது 10 இத்துக்கும் மினன்னார் நரகத்தை விட்டும் பாதுகாப்பு பெறக்கூடிய 10. இதில் முதல் 10ஆக திகழக்கூடிய ரஹ்மத்துடைய 10 நம்மை விட்டு மிக வேகமாக சென்று விட்டது. இப்பதான் நோம்புன்னு சொல்லிட்டு இருந்தோம். நோம்பு 10 நோன்பு நம்மை விட்டு வேகமா போயிருச்சு. இப்போ 2வது 10னுடைய ஆரம்பத்தில் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். இந்த 2வது 10னுடைய மக்ஃபிரத்துடைய 10 பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த 2வது 10ல் அதிகம் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பை கேட்க வேண்டும். அல்லாஹ் மக்ஃபிர் லனா ஸுனூபனா ஹதாயானா குல்லஹா யா ரப்பல் ஆலமீன். இன்ஷாஅல்லாஹ் போர்டு எழுதிடுவோம். இந்த துஆவை அதிகமா ஓதணும். அல்லாஹ் மக்ஃபிர் லனா ஸுனூபனா ஹதாயானா குல்லஹா யா ரப்பல் ஆலமீன். அது ஒரு முழுசா தெரியலனாலும் அல்லாஹ் மக்ஃபிர் லனா என்ற இந்த வார்த்தையாவது அதிகம் சொல்ல வேண்டும் என்று அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நம்முடைய பாவங்கள் முழுமையான முறையில் மன்னிப்பதற்கு உண்டான பாக்கியத்தை அல்லாஹ் தந்தார் புரிவானாக. இன்ஷா அல்லாஹ் இன்றுடன் 14 ஜுஸுவை நிறைவு செய்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் எத்தனை ஜுஸுமா இருக்கு? 16 ஜுஸு இருக்கு. மாஷா அல்லாஹ். எல்லாம் கொஞ்சம் சுறுசுறுப்பா இருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். 30 ஜுஸுக்கள் அல்லாஹ்வுடைய கிருபையில 14 ஜுஸுக்கள் நிறைவு செஞ்சிருக்கிறோம். இன்னும் 16 ஜுஸுக்கள் தான் எஞ்சி இருக்குது. இந்த ஜுஸுக்களை அருள்மறையாம் திருக்குர்ஆனை முழுமையான முறையில் ஓதி முடிப்பதற்கும் கேட்பதற்கும் உண்டான பாக்கியத்தை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. இன்னும் நம்மளே பரிசோதனை செஞ்சுக்கிறணும். இப்ப நமக்கு சுகர் இருக்குது, பிபி இருக்குது, அது இருக்குது, இது இருக்குதுன்னா என்ன செய்வோம்? மாசம் இல்ல சில மாதங்கள் கழித்து என்ன செய்வோம்? லேபில் போய் டெஸ்ட் பண்ணிக்கிடுவோம். சுகர் கூடிருச்சா, குறைஞ்சிருக்கா, பிபி கூடியிருக்கா, குறைஞ்சிருக்கா, அதற்கு உண்டான மெடிசனை நம்ம டாக்டர் இடத்துல கன்சல்ட் பண்ணி என்ன வாங்கி சாப்பிடுவோம். அதுபோல நாம் செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்படுகின்றதா? இந்த ரமலானுடைய மாதத்தினுடைய முதல் 10 நாம் சரியான முறையில் பயன்படுத்தினோமா? அல்லாஹ் நமக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்திருக்கிறான். அழகான அருள்மறையாம் திருக்குர்ஆனை ஓதுறதுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறான். எத்தனை நபர்கள் நாம் அருள்மறையாம் திருக்குர்ஆன் எத்தனை ஜுஸுக்களை முடிச்சிருக்கிறோம்? குறைந்தபட்சம் நாம் ஓதக்கூடிய இந்த 10 நாட்கள் இந்த 10 ஜுஸாவது யாராவது முடிச்சிருக்கிறோமா என்று நாம என்ன செய்யணும்? பரிசோதனை செஞ்சு பார்க்கணும். அப்படி நாம் ஓதுறேன்னு சொன்னா நம்மை காட்டின வெளியே சேர்க்கப்படக்கூடிய யாருமே இல்லை. நம்ம பெரிய ஆளு, இவ்வளவு தூரம் வளர்ந்துட்டோம் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இவ்வளவு தூரம் வந்திருந்தாலும் மார்க்கத்தினுடைய விஷயங்களை எவ்வளவு தெரிஞ்சிருக்கிறோம், மார்க்கத்தை பற்றி எந்த அளவு கல்வி கற்றிருக்கின்றோம். அல்லாஹ் அக்பர். சிலர் என்ன செய்வாங்க, நான் அந்தஸ்தால பெரிய ஆள் நினைப்பாங்க. சிலர் எனக்கு சொத்து சுகம் நிறைய இருக்குது அதனால பெரிய ஆளு. சிலர் கல்வியான இருக்குது பெரிய ஆளு, திறமைகள் பெரிய ஆள் நினைப்பாங்க. ஆனா அதுவெல்லாம் பெரிய இல்லை. அருள்மறையாம் திருக்குர்ஆன்ல சொல்றான், உங்களை காட்டிலும் ஒரு அறிவாளியை நான் வச்சிருக்கேன்னு அல்லாஹ் சொல்றான். இது யாருக்கு சொன்ன வாசனை தெரியுமா? ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க சபையில தன்னுடைய உம்மத்துமார்களுக்கு என்ன செய்யறாங்க? பயான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. கூட்டத்திலிருந்து ஒரு நபர் எந்திரிச்சாங்க. யா நபி அல்லாஹ், யாரு சிறந்த அறிவாளின்னு கேட்டாங்க. உடனே மூஸா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்லணும்? அல்லாஹ் அறிவாளின்னு சொல்லியிருக்கணும். இல்ல நன்மையான காரியங்கள் செய்யக்கூடியவர்கள் இந்த உலகத்துல அவர்கள் அறிவாளின்னு சொல்லியிருக்கணும். அவங்க என்ன சொன்னாங்க? நான் தான் அறிவாளின்ட்டாங்க. ஹஜ்ரத் என்ன சொன்னாங்க? நான் தான் அறிவாளின்னாங்க.
அப்படியா? உடனே அங்கேருந்து அல்லாஹ்ட்டேருந்து கட்டளை வருது, ஜிப்ரீல் ஓடியாடுறாங்க, நபியே நீங்க சொன்னது முற்றிலும் தப்பு, உங்களை காட்டிலும் ஒரு அறிவாளி நான் வச்சிருக்கிறேன். யாரு தெரியுமா? ஹித்ர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அவங்களை பத்தி இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் என்ன செய்வோம், சூரத்துல் கஹ்ஃப்ல தொடர்படியா ஓதுவோம் இன்ஷா அல்லாஹ். அப்படி மூசா அலைஹிஸ்ஸலாத்தை காட்டிலும் ஒரு அறிவாளி நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், வச்சிருக்கிறோம். அல்லாஹ் ஹித்ர் அலைஹிஸ்ஸலாத்தை உதாரணம் காட்டுறான். அல்லாஹ் நபியை குறைச்சி இடம் போடல, இருந்தாலும் தன்னிடத்தில் எடுத்து வந்துடக்கூடாது, பெருமை வந்துடக்கூடாது, தான் தான் பெரிய ஆளு, எனக்கு தான் எல்லாமே இருக்குது என்ற அந்த அகம்பாவும் பெருமை என்ன செஞ்சிடக்கூடாது, தருப்பெருமை வந்துடக்கூடாது என்பதை அல்லாஹ் அடித்து இந்த இடத்துல சொல்றான். ஒரு நபர் இப்படிதான், அவர் பேரை எல்லாம் அறிந்த ஏகாமரன் எல்லாம் சொல்லுவாங்க, எல்லா கலையும் கற்றவர், எல்லாமே அவருக்கு தெரியும், எதை கேட்டாலும் அத்துப்படி உடனே சொல்லுவார். அவருக்கு ரொம்ப நாள் ஆசை, என்ன ஆசைனா படகுல கப்பல்ல பயணம் செய்யணும்னு ஆசை. ஒரு நாள் எல்லாத்தையும் அதற்கு உண்டான ரெடி பண்ணிட்டாரு, படகு ரெடியா இருக்குது, படகோட்டி ரெடியா இருக்கிறாரு, ஏறி உட்கார்ந்தாச்சு, கப்பல்ல போயிட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் தூரம் போனோம்னு அந்த கப்பல் ஓட்டிட்டு அந்த நபர் கேட்கிறாரு, நீ என்னப்பா படிச்சிருக்கிற? நான் ஒன்னும் படிச்சது இல்ல சாமி, எனக்கு ஒண்ணுமே தெரியாது. என்னப்பா இப்படி இருக்கிற, உன்னுடைய வாழ்க்கையை நீ காவாசி இருந்துட்டியப்பா அப்படின்னாங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் போச்சு, மேகம் எல்லாம் இருட்டிக்கிட்டு வந்துச்சு, ஒரு மாதிரியா மழை வரக்கூடிய சீசன் மாதிரி இருக்குது. இப்போ மேகம் எல்லாம் இருட்டிக்கிட்டு வருதா, ஏன் இருட்டிட்டு வருதுன்னு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது, இல்ல சாமி என்ன இதுன்னு தெரியலையே, நீங்களே சொல்லுங்களேன். இதுவும் தெரியலையா உனக்கு? உன்னுடைய வாழ்க்கையில பாதி இழந்துட்டப்பா. சரி, இந்த கடலெல்லாம் எங்க போய் சேருதுன்னு தெரியுமா? அதுவும் தெரியல சாமி, நீங்களே சொல்லுங்க. என்னடா ஒண்ணுமே தெரியாத முட்டாளா இருக்கிற, உன்னுடைய வாழ்க்கையில முக்காவாசி இழந்துட்டியடா என்று ரொம்ப கவலையோட ஒரு பெருமையோட சொல்றாரு அந்த மனுஷர்கிட்ட. சாமி எனக்கு இவ்வளவு கேள்வி கேட்டீங்க, நிறைய கேள்வி கேட்டீங்க, ஆனா எனக்கு எதுக்குமே பதில் சொல்ல தெரியல. நான் ஒன்னே ஒண்ணு கேட்கட்டுமா சாமி? என்னடா முட்டாப்பையில கேட்க போற? நான் யார் தெரியுமா? எல்லாம் அறிந்த ஏகாம்பரம், என்னை பத்தி ஊர்ல கேட்டு பார்க்கல நீன்னு, என்னை பத்தி எல்லாருக்குமே தெரியும், உனக்கு தெரியாதா? என்ன கேட்க போற? ஜுஜுபி கேள்வி கேளுன்னாங்க. சாமி உங்களுக்கு நீச்சல் தெரியுமா சாமின்னாகலாம். என்னடா இப்படி கேட்கிறான்? இல்ல சாமி, தொடர்ந்து மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனால கப்பல்ல அங்கங்க ஓட்டை இருந்துச்சு, அந்த ஓட்டை அதிகமாயிருச்சு, எனக்கு நீச்சல் தெரியும், ஒண்ணு தப்பிச்சு போயிருவேன், நீங்க அதோ கதியாக போறீங்க சாமி. நானா அல்லாவே என்னாச்சு, இத்தனை கல்வியை கற்ற அந்த எல்லாம் அறிந்த ஏகாம்பரம் நீச்சல் என்ற கலையை கத்துக்காம விட்டார். இதுல என்ன நாம் படிப்பினை பெற வேண்டியது, தனக்குத்தான் எல்லாம் தெரியும் என்ற அந்த அகம்பாவம் இருக்கக்கூடாதுன்னு அல்லாஹ் சொல்றான். மன் தவாலா லில்லாஹி ரஃபஅஹு, யார் அல்லாஹ் ரசூலுக்காக வேண்டி இந்த உலகத்தை தன்னை பணிந்து பேணுதலான வாழ்க்கை வாழ்றாங்களோ அல்லாஹ்வுக்கு உயர்ந்த அந்தஸ்தை கொடுப்பான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. மன் தகப்பர, தனக்கு தான் எல்லாம் தெரியும், தான் தான் பெரிய ஆளு, எனக்கு தான் எல்லாமே இருக்குது என்று யார் அகம்பாவம் குடித்து தான் சொல்லக்கூடியதற்கு எல்லாம் கட்டுப்படணும் என்று இந்த உலகத்தில் வாழ்கிறார்களோ அல்லாஹ் அல்லாஹ் மென்மேலும் தாழ்த்திடுவான் சொன்னாங்க. அதற்கு உதாரணம் தான் ஷைத்தான். எல்லாமே கல்வியாக அல்லாஹ் இப்லீஸுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தான். மலக்குமார்களுக்கெல்லாம் உஸ்தாதா இருந்த இப்லீஸ் அல்லாஹ் சொன்னான், ஹஸ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நீ சஜ்தா செய்யன்னு சொன்னான். உடனே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சஜ்தா செய்ய மாட்டேன் என்ன செய்தான் ஷைத்தான். நான் எப்படிப்பட்டவன், என்னை நெருப்பால படைக்கப்பட்ட படைப்பு நானு, எல்லா மலக்குக்கு நான் உஸ்தாது, என்ன போய் மினத்தீன் மண்ணிலிருந்து படைக்கப்பட்ட படைப்புக்கு ஒரு அற்பமான மண்ணுக்கு போய் என்ன சஜ்தா செய்ய சொல்றியா ரப்பே, என்னால முடியாதுன்னு பெருமாடிச்சான். அல்லாஹ் சொர்க்கத்திலே தூக்கி தூர வீசிட்டான். எந்த அளவுக்குன்னு சொன்னா கியாமத் நாள் வரைக்கும் எல்லாராலும் சபிக்கப்படக்கூடிய ஒரு நபராக ஷைத்தான் மாறினான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்த நிலைமை நமக்கு வரக்கூடாது என்று சொன்னால் நமக்கு அல்லாஹ் என்ன கொடுத்திருக்கிறானோ அதை கொண்டு பொருந்தி கொண்டு இந்த உலகத்தில் பணிவுடன் பேணுதலோடு வாழ்ந்தோம் என்று சொன்னால் நிச்சயம் அல்லாஹ் உயர்ந்த அந்தஸ்தை அல்லாஹ் தருவான் என்பதில் எந்தவித மாற்று கருத்து கிடையாது. அதிலும் குறிப்பாக இன்றைய ஓதுவ விஷயத்துல இந்த செய்திகளை தான் அல்லாஹ் நிறைய சொல்றான். அதிலும் குறிப்பாக நான் கொடுக்கப்பட்ட நிஅமத்துகளை நீங்க எண்ணி முடிவில் நினைக்கிறீங்களா?
நம்முடைய உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரையும் அல்லாஹ் கோடான கோடி நியமத்தை கொடுத்திருக்கிறான். நிம்மதியான முறையில் சுவாசிக்கிறோம், சுவாசிச்சதை வெளியில தள்ளுறோம், நல்லா பார்க்கிறோம், பேசுறோம், நல்ல விதமான முறையில எல்லா நறுமணங்களையும் அது நல்லதோ கெட்டதோ எல்லாத்தையும் மூக்கால சுவாசிக்கிறோம். எல்லாமே அல்லாஹ் நம்ம கொடுத்திருக்கிறான். ஆனா அல்லாஹ்வுடைய நியமத்தை நம்மளால எண்ணி முடிக்க முடியுமா? இவ்வளவுதான் 100, 150, 200, 1000 என்று யாராலும் எண்ணி முடிக்கவே முடியாது. லா துஹ்ஸூஹா இன்னல்லாஹ் கஃபூர் ரஹீம். அல்லாஹ்வை தவிர யாராலும் முடியாது. அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுடைய நியமத்து கோடான கோடி நியமத்துகள் இருக்கு. அப்படிப்பட்ட நியமத்துகளுக்கு அல்லாஹ்வுக்கு அதிகமதி நன்றி செலுத்தி வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தர் புரிவானாக. வல்லாஹ் அக்ரஜகும் மின் புதூனி உம்மஹாத்திகும் லா தஅலமுன ஷையா. உங்களுடைய தாயினுடைய கருவில் நான் தான் உருவாக்கினேன். ஒரு அற்பமான விந்து துளியிலிருந்து உருவாகி மிகப்பெரிய சதைக்கட்டியாக உருவெடுத்து நீங்க என்ன செய்றீங்க? பிள்ளையாக நானே உங்களை வெளியாக்குறேன். அந்த கருவை நானே உங்களுடைய தாயினுடைய கருவிலிருந்து வெளியாக்குறேன். வல்லாஹ் அக்ரஜகும் மின் புதூனி உம்மஹாத்திகும் லா தஅலமுன ஷையா. உங்களுக்கு எந்தவித அறிவு ஞானமே உங்களுக்கு கிடையாது. இருந்த போதும் எல்லாத்தையும் நான் தான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன். அப்படிப்பட்ட அல்லாஹ்வுக்கு நீங்க என்ன செய்யணும்? லஅல்லகும் தஷ்குரூன், அதிகமதியும் நன்றி செலுத்த வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கின்றான். அல்லாஹ்வுடைய நியமத்துகளுக்கு அனுபவிக்கக்கூடிய நாம் அதற்கு சரியான முறையில் நன்றி செலுத்தி வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ஆக்கியல் புரிவானாக. இந்த மக்ஃபிரத்துடைய பத்தில் அதிகமதியும் பாவ மன்னிப்பு தரக்கூடிய நற்பாக்கியம் பெற்றவர்களாக அல்லாஹ் ஆக்கியல் புரிவானாக. சென்ற ரஹ்மத்துடைய பத்தி நாம் எல்லாம் ரஹ்மத்தினுடைய முழுமையை பெற்ற நல்வடியார்களாக நம்ம ஆக்கியல் புரிவானாக. எதை சொன்னோம், எதை கேட்டோமோ அதன்படி வாழக்கூடிய நல்ல தௌஃபீகை அல்லாஹ் தந்து அருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக். آمين آمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين الحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله وبركاته.